ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட விறுவிறுப்பான ஒரு ப்ரோமோ பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு லேடி யூடியூபர் ஸ்டைல்ல இந்த வீடியோவோட முழு கதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவோட மெயின் சீன் என்னன்னா, நம்ம கதிர் அவரோட மாமா கிட்ட வாங்கின 10 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க போறாருங்கிறது தான். மீனாவின் பிளான். மீனாவும் கதிருமே காலையிலேயே கிளம்புறாங்க. கதிர் கொஞ்சம் தயங்குறாரு. இப்ப எதுக்கு அவசரம்னு கேக்குறாரு. ஆனா மீனா விடவே மாட்டேங்கிறா. மாமா கோபத்துல பணப்பை கேட்டாரு, அதை முதல்ல கொடுத்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவரை இழுத்துட்டு போறா. 1.28ல பணத்தை திருப்பி கொடுத்த கதிர். மாமா வீட்டுக்கு போன கதிர் 10 லட்சம் ரூபாய அவரோட கையில கொடுத்துடுறாரு. கதிர் கொடுத்த பணத்தை மாமா எந்த மறுப்பும் இல்லாம வாங்கிடுறாரு. உன்மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. இவ்வளவு சீரியஸான விஷயத்துக்கு நடுவுல மீனா எதுக்காக இவ்வளவு அவசரமா கிளம்பி வந்தாங்கிற ரகசியத்தை சொல்றா. அத்தை வைக்கிற ஆப்பமும் முட்டை குழம்பும் சாப்பிட்றதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணியிருக்கான்னு 7.48ல. இதை கேட்டு கதிர் பயங்கரமா கடுப்பாகிறாரு. பாண்டியனின் எச்சரிக்கை. இன்னொரு முக்கியமான சீன் என்னன்னா, பாண்டியன் அவரோட மகன் சரவணன் கிட்ட பேசுறாரு. சரவணனுக்கும் அஞ்சலிக்கும் இடையில இருக்கிற விஷயத்தை பத்தி கேட்கிறாரு. கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணை சந்திக்க கூடாது, அது நம்ம குடும்பத்துக்கே அசிங்கமாயிடும்னு ஸ்ட்ரிக்டா ஒரு வார்னிங் கொடுக்கறாரு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா அவசரப்படாதன்னு சொல்லியும் புரிய வைக்கிறாரு. அம்மாச்சியின் சதி. கடைசியில நம்ம அம்மாச்சி ஒரு பிளான் போடுறாங்க. பேரனை பார்க்கணும்னு சொல்லி குமாரையும் கூட்டிக்கிட்டு வர்றாங்க. ஆனா அங்க ஒரு சின்ன மனஸ்தாபம் ஓடிட்டு இருக்கு. மொத்தத்துல இந்த வீடியோல கதிர் பணத்தை திருப்பி கொடுத்ததும் சரவணனுக்கு அவரோட அப்பா கொடுத்த வார்னிங்கும் தான் மெயின் பிளாட். பாண்டியன் இப்ப கொஞ்சம்